இந்த நேற்று வந்து பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து அப்படியே செடிமெண்டேஷன் அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணி நேற்று வந்து பார்த்தது கோர்ஸ் கிரெயினில் பார்த்தோம். அதனால வந்து அது பேர் என்ன கோர்சிவ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். 75 மைக்ரானுக்கு மேலே இருக்கக்கூடிய இல்லாட்டினா 4.75லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா இதுக்கு மேலே இருக்க எல்லா சைஸையுமே நம்ம வந்து சீவ் செட்டிலே வந்து சலித்து அதில் எவ்வளோ ஒன்று என்ன ரேஞ்ச் இருக்குன்னு வெயிட்டு போட்டு பார்த்து செக் பண்ணி நம்ம வந்து ஃபைனஸ் மாடல்ஸ்லாம் கண்டுபிடிச்சோம். அது கோர்ஸுக்கு வந்து வேலிடாக இருக்கும். இப்போ ஃபைனுக்கு பார்ட்டிகல் சைஸ் 75 மைக்ரான் கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டோக்ஸ் லா வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸ்டோக்ஸ் லான்னு வந்துட்டாலே அது எதை பற்றி பேசும்? செட்டிலிங் வெலாசிட்டி, டெர்மினல் வெலாசிட்டி. இதே ஸ்டோக்ஸ் லா தான் நம்ம இதுலேயும் படிச்சிருப்போம். இங்கே வாட்டர் சப்ளையில் கோயாகுலேஷன், ஃப்ளாக்குலேஷன் அதெல்லாம் படிப்போமே, அதுக்கு முன்னாடியே வரும் ஸ்டோக்ஸ் லா. அப்போ வந்து அந்த அந்த சைஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து கீழே போய் செடிமெண்ட் ஆகிறதுக்கு அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்ன ஃபேக்டர்லாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ செட்டிலிங் வெலாசிட்டி. இதுதான் செட்டிலிங் வெலாசிட்டியோட ஃபார்முலா. GD² G-1 / 18 நியூ. இந்த நியூன்றது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா என்ன? டைனமிக் விஸ்காசிட்டியை டென்சிட்டி ஆஃப் வாட்டரால் டிவைட் பண்ணோம்னா அதுதான் வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. இந்த டிவைட் பண்ண வேல்யூ தான் இங்கே வந்து போடுவாங்க ஈட்டா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். இந்த ஜின்றது என்ன? ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. டின்றது பார்ட்டிகளோட சைஸு. ஜி வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. என் வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. இது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஈட்டாக்கு பதிலாக மியூ பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எழுதலாமா? இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இப்போ இந்த காமா டபிள்யூ வச்சும் ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ இதில் என்ன முக்கியம்னா, இதில் எது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, எது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு கேட்பாங்க. டைனமிக் விஸ்காசிட்டி அதிகமாச்சுன்னா, இது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அதிகமாச்சுன்னா நம்மளோட செட்டிலிங் வெலாசிட்டி கூடுமா குறையுமான்னு கேட்பாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இல்லை வந்து பார்ட்டிகளோட சைஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத கேட்கலாம். அதனால் வந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டியே எல்லாத்துலேயும் பார்த்துக்க வேண்டியதான். அதே மாதிரி இதில் இல்லாத ஒரு பாயிண்ட்டு, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா விஸ்காசிட்டி கம்மி. நமக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சது தான். இப்போ தேன் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு நல்லா விஸ்கஸ் ஃப்ளூயிட் ஏதாவது ஒன்று இருக்குது, அதை நல்லா ஹீட் பண்ணோம்னா தண்ணி மாதிரி மாறிடுமா? அப்போ விஸ்காசிட்டி கம்மியாயிரும். அதனால் வந்துட்டு டெம்பரேச்சர் அதிகமாச்சுனாலே பொதுவாகவே விஸ்காசிட்டி கம்மி தான் ஆகும். அதனால் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சுன்னா நம்மளோட மியூ வந்து கம்மியாகும் அப்படின்ட்டு. திரும்ப சொல்லு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏதோ சொன்னீங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி வந்து கம்மியாகும். இது என்ன விஸ்காசிட்டினா டைனமிக் விஸ்காசிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி வந்து கம்மியாகும். எப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் விஸ்காசிட்டி கம்மியாகும்? மாலிகுல்ஸ் இந்த பாண்டெல்லாம் பிரேக் பண்ணி விட்ரும்ல, பக்கத்தில் இருக்க பாண்டை ஃபுல்லாக பிரேக் பண்ணி விட்ருமா? ஒன்றும் இல்லை, நம்ம இன்டர்மாலிகுலர் மொமெண்டம் கிரியேட் ஆகும்பா, அதனால விஸ்காசிட்டி கம்மியாயிடும். உள்ள மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ஆட்டமும் விலகி போக பார்க்கும். அப்படி விலகி போக பார்க்கும்போது விஸ்கஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஆமாம், கிட்ட இருக்க பார்ட்டிகல்லாம் வந்து தள்ளி தள்ளி போக ஆரம்பிச்சிடும். அதனால பாண்டே இல்லாமல் போயிடும். பாண்டே இல்லாமல் போனோன்னா விஸ்கஸ் கம்மியாயிடும். விஸ்காசிட்டின்றது ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ தானே. ஃப்ளோவாக விடாமல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. ஆனால் நம்ம ஹீட் பண்ணுறது மூலயமா அந்த ரெசிஸ்டன்ஸை நம்மளே பிரேக் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ ஜென்ரலாக இது எப்படி? இப்போ ஜென்ரல் லிக்விடுக்குன்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா விஸ்காசிட்டி குறையுமா? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி ஸ்டோக்ஸ் லால மித்த இதெல்லாம் என்னன்னு பார்த்துருப்போமா? இதில் இன்னொரு சம்மு கேட்குறதுக்கான ப்ராபபிலிட்டி எதில் இருக்குன்னா, விஎஸ்எஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு D² ஒரு வேல்யூ இருக்கா? இதில் எப்படி கேட்கலாம்னா, 2 வெலாசிட்டியை கொடுத்துட்டு
இது 2 சைஸை வச்சுருந்தோம்னா இதில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இன்னொன்று இல்லாமல் போச்சுன்னா அதை வச்சு சம்மா கேட்கலாம். ஒரு வெலாசிட்டியை கொடுத்துட்டு 2 சைஸை வச்சுட்டு இன்னொரு வெலாசிட்டி கேட்கலாம். இல்லை என்ன வேணாலும் மாற்றி மாற்றி கேட்கலாம். அப்படி இல்லாட்டினா இதை வச்சும் ஒரு சம்மு கேட்கலாம். V1 V2 2 வேல்யூ கொடுத்துட்டு G1 G2 ஏதாவது இன்னொரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்கலாம். சம்மு இது ரெண்டுலேயும் சம்மு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டோக்ஸ் லா இஃப் பார்ட்டிகல் சைஸ் இஸ் 0.2 mmக்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்டோக்ஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள். அப்படியே வரும். கரெக்டு தான் கரெக்டு தான். 75 மைக்ரான் கீழே தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 0.2 mmக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளோட ஸ்டோக்ஸ் லா வந்து அப்ளிகபிள் கிடையாது. இப்படி தானே எழுதியிருக்க நீனு உன் நோட்டில் இல்லையா? எழுதலையா? அப்போ இதை எங்கேயாவது ஒரு கொஸ்டினில் அடி வாங்கியிருப்பேன், அதுக்கப்புறம் வந்து எழுதியிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. 0.2 mmக்கு மேலே போச்சுன்னா அது வந்து அப்ளிகபிள் கிடையாது நம்மளோட ஸ்டோக்ஸ் லா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. when the particle size increased by twice then the corresponding terminal velocity, இதுக்கு இன்னொரு பேர் செட்டிலிங் வெலாசிட்டிக்கு இன்னொரு பேர் டெர்மினல் வெலாசிட்டி, அதையும் பார்த்து வச்சுங்க. பார்ட்டிகல் சைஸ் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட இது டெர்மினல் வெலாசிட்டி வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஸ்கொயரில் வேரி ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே 2 போட்டால் இங்கே 4ஆக மாறிடும். நம்ம இப்போ v is directly proportional to d ஸ்கொயர்னு பார்த்தோமா? இது 2 ஆச்சுன்னா இது 2 ஆகும். 2 பவர் 2 4ஆக மாறிடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால மேக்ஸிமம் பார்ட்டிகல் சைஸ் வந்து 0.2 mm. ஆமாம், 0.2 mmக்கு மேலே போச்சுன்னா வேலிட் கிடையாது. அது கீழே தான் இருக்கணும். 2 mm 0.2டா. ஓகே, நீங்க எதுக்கு எழுதிருக்கீங்க? அது நம்ம அடுத்த அசம்ஷன்ஸ் போட்டு ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. ஓ ஆமாடா, அதில் இருக்குமோ? கரெக்டு தான் கரெக்டு தான். மேக்ஸிமம் பார்ட்டிகல் சைஸ் அப்ளிகபிள் 0.2. ஆமாம் ஆமாம், அடுத்த பேஜில் இருக்குது. ரைட்டு. இப்போ 3 வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கேட்டாங்களா? V1 V2 D1 D2 இதை மட்டும் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஏதோ ஒரு மீட்டர் பெர் செகண்டோ இல்லை mm பெர் செகண்டோ கிடச்சிருச்சு ஆன்சர். செட்லிங் வெலாசிட்டி இல்லைன்னா டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வேரிஸ் அஸ் த ஸ்கொயர் ஆஃப் த பார்ட்டிகல் சைஸ். அதான் பார்த்தோம். V is proportional to d ஸ்கொயர், அதான் ஸ்கொயர் ஆஃப் த பார்ட்டிகல் சைஸ். மைக்கை ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணு. இப்போ அதே மாதிரி வியும் ஜியும் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எதுவுமே இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டாங்க, இது நமக்கு வந்து ஸ்டோக்ஸில் ரிலேட்டடாக தான் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக யோசிச்சோம்னா கண்டிப்பாக ஞாபகம் வராது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த பெரிய ஃபார்முலாவை எழுதிடணும். இதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடணும். GD ஸ்கொயர் G மைனஸ் 1/18 வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும் இதுலேருந்து எப்படி இந்த ஃபார்முலா வருது, அதை மட்டும் பிரித்து எழுதுவோம் அப்படின்ட்டு. V = G - 1 அப்படின்ட்டு அதுக்கப்புறம் 1 2 அப்படின்லாம் போட்டு எழுதுனோம்னா தான் கரெக்டாக வரும். நேராக இந்த ஃபார்முலா யோசிச்சோம்னா மறந்து போயிடும். இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செட்லிங் வெலாசிட்டிக்கு இன்னொரு பேர் டெர்மினல் வெலாசிட்டி, அதே மாதிரி இதுவும் ஈஸி தான். 3 வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் கேள்வி பகுதியே. அந்த எந்த அளவுக்கு அது முக்கியமோ, அந்த ஈக்குவேஷனு அதோட ரிலேஷன் முக்கியமோ அதே அளவுக்கு இது முக்கியம். Soil particles are spherical, but in reality, all soil particles are not spherical. ரியாலிட்டியில் எல்லா சாயில் பார்ட்டிகளையுமே ஸ்பெரிக்கலாக இருக்காது. ஆனால் நம்ம வந்து அசம்ஷனாக எடுத்திருக்கோம், ஸ்பெரிக்கலாக தான் இருக்குது அப்படின்னு அசம்ஷன்லாம் எடுத்திருக்கோம். யாருக்கு? ஸ்டோக்ஸ்லா வந்து அப்போ தான் வேலிட் ஆகும். ஸ்பெரிக்கல்னு இருந்தால் தான் வேலிடு. அப்படி ஸ்பெரிக்கல் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டா தான் அந்த GD ஸ்கொயர் G - 1/18 வந்து கரெக்டாக இருக்கும். பார்ட்டிகல் வந்து செட்டில்மெண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் பார்ட்டிகல் எழுதி வச்சுருக்கேன். பட் ஆக்சுவலி அதர் பார்ட்டிகல் வில் ட்ரூலி அஃபெக்ட் த நியர்பை பார்ட்டிகல் செட்டில்மெண்ட். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, கீழே ஒரு டயக்ராம் வரும், அடுத்த பேஜில்
இப்போ இந்த மாதிரி தனித்தனி இது ஒரு பார்ட்டிக்கலு இது ஒரு பார்ட்டிக்கல்னு வச்சுக்கலாம். என்ன அச்சீவ் பண்ணி வச்சுருக்கோம்னா இது செட்டில் ஆகிறதுக்கும் எந்த ரிலேஷனுமே கிடையாது அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ரியாலிட்டியில் அப்படி இருக்காது. ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பக்கத்தில் பக்கத்தில் ரிலேஷனில் இருக்கும். இதை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை கீழே இறங்க விடாமல் இதை பிடிச்சி வச்சுக்கிறோம். இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ரியாலிட்டியில். ஆனால் ஏரியா ஆஃப் செடிமெண்டேஷனுக்கு முன்னாடி இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஸ்டோக்ஸ் லா எதுக்கு வேலிட்னு சொல்கிறாருன்னா இண்டிபெண்ட்டாக தான் செட்டில்மெண்ட் நடக்குது. ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் செட்டில்மெண்ட் ஆகிறதுல எந்த ரிலேஷனுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட் இண்டிபெண்ட், எந்த ரிலேஷனும் கிடையாது அப்படின்றது. ஆனால் உண்மையிலே அப்படி இருக்காது. அடுத்து வால்ஸ் ஆஃப் த ஜார் டஸ் நாட் அஃபெக்ட் த செட்டில்மெண்ட் டியூ டு ஃப்ரிக்ஷன். த செட்டிலிங் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் அரவுண்ட் த வால்ஸ் ஆர் always less than the interior particle. Walls of the jar does not affect the settlement, but due to friction, settling velocity of particle around the walls are always less. First point புரியுது. ஜாரோட அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாருக்குள்ளே தான் நம்ம செடிமெண்ட் பண்ண வைப்போம். இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் செட்டில்மெண்ட்டை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றத. டஸ் நாட் அஃபெக்ட் த செட்டில்மெண்ட், இந்த ஃப்ரிக்ஷன் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் தெரியல. செட்டிலிங் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் அரவுண்ட் த வால்ஸ் ஆர் லெஸ் தென் த இன்டீரியர் பார்ட்டிகல் செட்டிலிங் வெலாசிட்டி. ஓகே இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்லாம் ஒரு விதத்தில் செட்டில் ஆகுமா? ஒரு செட்டிலிங் வெலாசிட்டியில் இருக்கும். இந்த ஓரத்தில் இருக்க செட்டிலிங் வெலாசிட்டி, இந்த சைடில் இருக்க செட்டிலிங் வெலாசிட்டி அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க நினைக்கிறேன். லெஸ் தென் த இன்டீரியர் பார்ட்டிகல். இங்கே இந்த ஓரத்தில் இருக்க பார்ட்டிகல் செட்டிலிங் வெலாசிட்டி இதுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் இதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் அந்த பாயிண்ட்டு. ஆனால் ரியாலிட்டியில் இந்த ஜாரோட ஃப்ரிக்ஷன் அஃபெக்ட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அஃபெக்ட் பண்ணலன்னு எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்ட்டிகல் சைஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்டோக்ஸில் அப்போ தான் பார்த்தோம். 0.2 mm மேலே போச்சுன்னா வேலிட் கிடையாது. அப்போ அதிகபட்சமே எவ்வளவு? 0.2 mm தான். பியாண்ட் விச் இதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளோட சாயில் உள்ள டர்புலண்ட் மோஷனாக ஆக ஆரம்பிச்சிடும். டர்புலண்ட்டாக மாறிடுச்சுன்னா நமக்கு ஒரு லிமிட்டே இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸே கொண்டு வர முடியாது. அதனால் டர்புலண்ட் மோஷனுக்கு போயிடுச்சுன்னா ஃபைன் பண்ண முடியாதுன்ட்டு 0.2 mm ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் கேள்வி கட்டாயம் வரும். ரெண்டையும் சேர்த்து 0.2 மைக்ரான்லேருந்து 0.2 mm வரைக்கும் தான் அது ரேஞ்சு. இந்த 0.2 மைக்ரானே டைரெக்டாக கொடுக்காம சில நேரம் எப்படி கேட்பாங்கன்னா 0.0002 mm அதிலிருந்து 0.2 mm அப்படியும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் போட்டுக்கணும். இதுக்கு கீழே போச்சுன்னா, அந்த 0.2 மைக்ரானு கீழே போச்சுன்னா என்ன நடக்கும்? ப்ரௌனியன் மூமெண்ட் நடக்கும். பார்ட்டிகல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் ப்ரௌனியன் மூமெண்ட்டு. அதனால் அப்படி போயிட்டாலும் நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. அப்போ ரெண்டு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரௌனியன் மூமெண்ட்டு, டர்புலண்ட் மோஷனு. ப்ரௌனியன் மூமெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா இது எப்போ ப்ரௌனியன் மூமெண்ட்டுக்கு போகும்னு ஒன்று இருக்கா? 0.2 மைக்ரானு கீழே போச்சுன்னா ப்ரௌனியன் மூமெண்ட்டுக்கு போகும். எப்போ டர்புலண்ட் மோஷனுக்கு போகணும்னு ஒன்று இருக்குது. 0.2 mmக்கு மேலே போச்சுன்னா டர்புலண்ட் மோஷனுக்கு போயிடும். இது ரெண்டுமே போயிடக்கூடாதுன்றக்காண்டி இதோட வேலிட் ரேஞ்சு இது ரெண்டுக்கு நடுவில் தான் இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூக்கும் நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை பாயிண்ட்டு? 5 பாயிண்ட் தான். அந்த கட்டன் நான் பாக்ஸ் போட்டிருக்கேனே, இந்த பாக்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த வேல்யூ ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கலாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஆனால் ரியாலிட்டியில் ஸ்பெரிக்கலாக இருக்காது. ரெண்டாவது இண்டிபெண்ட். செட்டில்மெண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையிலே அப்படி இருக்காது. அதுக்கப்புறம் வால்ஸ் சுற்றி இருக்க வால் இதை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணல. ஃப்ரிக்ஷன், அதோட வால் ஃப்ரிக்ஷன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணல. அடுத்து
அந்த வேலிட் ரேஞ்சு 0.002 mmலேருந்து 0.2 mm வரைக்கும் வேலிடு. இதுக்கு கீழே போச்சுன்னா ப்ரௌனியன் மூமெண்ட்டு, இதுக்கு மேலே போச்சுன்னா டர்புலன்ட் மோஷன். அதுதான். ஒரு மைக்ரான்றது எவ்வளவு எம்எம்டா? 1000 எம்எம்மா? புரியலடா, ஒரு மைக்ரான்றது எவ்வளவு எம்எம்னா? 1000 தான் நினைக்கிறேன். 1000 தான் இருக்கும். அந்த 0.2 மைக்ரான் கிட்ட 1000 தான். ஒரு மைக்ரான்றது 1000 தான். அந்த 1000 டிவைட் பண்ணால் தானே 0.0002 வரும். 1000 தான் இருக்கும். அடுத்து டிஸ்பர்சன் ஏஜென்ட்டோட பர்பஸ் என்னன்னா, டிஸ்பர்சன் ஏஜென்ட் யூஸ் பண்ணி தனித்தனி பார்ட்டிகளாக பிரித்தாதான் நம்மளால் அதை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண முடியும். இப்போ மண்ணை வந்து தனித்தனியாக பார்ட்டிகளாக பிரிக்கிறது கஷ்டம். அதனால் அதுக்கு ஒரு டிஸ்பர்சன் ஏஜென்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல் பார்ட்டிகளை பிரித்தாதான் பார்ட்டிகல் ஸ்டடி பண்ண முடியும். அதான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். அப்போ இண்டிவிஜுவலாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த கால்கன் சொல்யூஷன் யூஸ் பண்ணி பிரிக்கலாம். ஏற்கனவே இதே தான் அங்கே பார்த்தோம். 2 கிராம் ஆஃப் சோடியம் ஹெக்ஸாமெட்டா பாஸ்பேட்டுன்னு பார்த்தோம். அது வந்து எதுக்காண்டி வெட்சிவ் அனலைசிஸில் டஸ்ட் பார்ட்டிகல் அதிகமாக 5% மேலே இருந்துச்சுன்னா அதை பிரிக்கிறதுக்கு பார்த்துருப்போம். அதை 2 கிராம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இங்கே என்னென்னா அதோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வருது. 33 கிராம் ஆஃப் சோடியம் ஹெக்ஸாமெட்டா பாஸ்பேட்டு, அதுக்கப்புறம் ஒரு 7 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட்டு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா, இதில் தண்ணியில் ஆட் பண்ணோம். 1 லிட்டர் வாட்டரில் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து கால்கன் சொல்யூஷன் ரெடி ஆயிரும். இந்த கால்கன் சொல்யூஷன் என்னது புரியலையடா? 7 கிராமா 1 கிராமா? நான் 1 எழுதி வச்சிருக்கேன். 7 தான் நான் எழுதி படிச்சுக்கிட்டு இருக்கேன் வட்ட வட்டம். அப்படியா? ஆனால் கரெக்டாக தெரியலையே. 7 ப்ரோ, நீங்கள் தான் எழுதிருக்கீங்களா? 7 நம்பர் இருக்கு. டோட்டலாக 40, 33 + 7. அப்போ 7 தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே இங்கே இதில் ஓவன் ட்ரை மெத்தடில் ஒன்று பார்த்தோமா? நம்மளோட சாயிலில் வந்து ஜிப்சம் இருந்துச்சுன்னா நம்மளோட அதிகபட்ச லிமிட்டு, நம்ம ஜென்ரல் லிமிட் என்ன பார்த்தோம்? 110 ± 5 டிகிரி செல்சியஸ்னு பார்த்தோம். இதே இது நம்மளோட சாயிலில் ஜிப்சம் வந்து கலந்துருந்துச்சுன்னா 80 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே நம்ம லிமிட் பண்ணியிருப்போம். ஆர்கானிக் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா 60 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எதுக்காண்டி? வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறக்காண்டி இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதே நிலைமை தான் இங்கேயும். கால்சியம் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா என்ன பார்க்கணும், என்ன யூஸ் பண்ணணும், ஆர்கானிக் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது கீழே இருக்கும். இப்போ ப்ரீ ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து டேரெக்டாக இதில் சாயிலே வந்து கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அனாலிசிஸ் வந்து நம்ம செடிமெண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். எதுக்கு ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. கால்சியம் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் சாயிலிருந்து. அப்போ தான் வந்து செடிமெண்டேஷன் ப்ராப்பராக நடக்கும். அப்போ அந்த கால்சியத்தையும் ஆர்கானிக் காம்பவுண்டை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு அது பேர் தான் ப்ரீ ட்ரீட்மெண்ட். த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் கால்சியம் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். நம்ம சாயில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னத்தை யூஸ் பண்ணுறோம்? 0.2 நார்மாலிட்டி ஆஃப் HCl. இது நம்ம வந்து லேப்லேயே பார்க்கும்போதே நம்ம HCl சொல்யூஷனை ஊற்றும் போது நார்மாலிட்டி என்ன வேல்யூன்ட்டு அந்த பாட்டில் எழுதி ஒட்டியிருப்பாங்க. 0.2 நார்மாலிட்டியா இல்லை என்ன நார்மாலிட்டின்ட்டு நம்ம லேப்லேயே இருக்கும். அதுதான் வந்து HCl. ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் பேர் ஹைட்ரஜன் பெராக்சைடு, H2O2. H2O இருக்குமா வாட்ரு? அப்போ H2O2 மாற்றினோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடா? ஓகே. அப்போது வந்து செடிமெண்டேஷன் அனாலிசிஸை டேரெக்டாக ஈஸியாக பண்ணிட முடியாது. ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணி கால்சியம் ஆர்கானிக் காம்பவுண்டை ரிமூவ் பண்ணி அதுக்கு அடுத்து தான் ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கால்சியம் காம்பவுண்டுக்கு 0.2 நார்மாலிட்டியாக HCl, ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு.
இதுக்கடுத்து செட்டிலிங் வெலாசிட்டி கேட்டிருக்காங்களா? செட்டிலிங் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. நான் போடல, அந்த சம்ம போடல. இப்போ தியரி ஆஃப் செடிமெண்டேஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த செடிமெண்டேஷன் அனாலிசிஸ்னாலும் வெட்சிவ் அனாலிசிஸ்னாலும் ஒன்றா? ஆமாடா, வெட்சிவ் அனாலிசிஸ்னால இதனால் ஒன்று தான். தண்ணிக்குள்ளே வச்சு தானே பண்ணுறோம். தான் வெட்சிவ் அனாலிசிஸ். All particles smaller than particular size will present at a depth in a same degree of concentration as in beginning. All particles larger than the size would have settled below the depth. எது வந்து சைஸ் பெருசாக இருக்கோ, இந்த பெரிய பார்ட்டிகல், இது வந்து சைஸ் கொஞ்சம் பெரிய பார்ட்டிகலாக இருந்துச்சுன்னா இந்த வெயிட்னால என்ன ஆகும், இந்த இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக செட்டில் ஆகும். கொஞ்சம் டயத்துக்கு அப்புறம் 0 செகண்ட்ஸில் எதுவுமே செட்டில் ஆகாமல் இருந்திருக்கும். டைம் ஆக ஆக டி செகண்ட்ஸ் வந்து T1 செகண்ட்ஸாக மாறிடுமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 20 செகண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த வெயிட்னால இந்த இது செட்டில் ஆகிருக்கும். இது வந்து இதோட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு செட்டில் ஆகலைனாலும் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கும். இது வந்து இதோட இன்னும் வெயிட் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த வெயிட்டை பொறுத்து வெயிட்னு சொல்லக்கூடாது, பார்ட்டிகளோட சைஸை பொறுத்து செட்டில்மெண்ட் வந்து நடக்கும் அந்த இடத்துல. அதான் எழுதியிருக்கேன். ஆல் பார்ட்டிகல்ஸ் ஸ்மாலர் தென் பர்டிகுலர் சைஸ் வில் present at a depth in the same degree of concentration as in the beginning. பிகினிங்கில் என்ன கான்சன்ட்ரேஷனில் இருந்துச்சோ, ஏற்கனவே இந்த பார்ட்டிகல் டாப்பில் தானே இருந்துச்சு, அதே தான் டாப்லேயே இருக்க போகுது. சேம் கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்க போகுது. ஆல் பார்ட்டிகல் லார்ஜர் தென் த சைஸ் would have settled below the depth. அதோட வெயிட் கம்மியாக இருக்க எல்லா பார்ட்டிகளும் இது கீழே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரேஞ்சில் எது அதிகமாக இருக்கோ அது மேலே போயிடும், மற்ற எல்லாமே அதுக்கு கீழே வந்துடும். அதான் அது. இப்போ இந்த தியரி ஆஃப் செடிமெண்டேஷனில் வச்சு என்ன பண்ணுறோம்னா அனாலிசிஸ் பண்ண போகிறோம். என்ன மெத்தடு? 2 மெத்தட் இருக்குது, பிப்பட் மெத்தடு, ஹைட்ரோமீட்டர் மெத்தடு. இப்போ பிப்பட் மெத்தடுன்றது என்னென்னா, இது ரெண்டில் எதை மெஷர் பண்ணுறோன்றது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். பிப்பட் மெத்தடில் என்ன பார்க்குறோம், வெயிட் ஆஃப் சாலிட்ஸை மெஷர் பண்ணுறோம். சாலிட்டோட வெயிட்டை கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். சாலிடோட வெயிட்டை கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் மொதல் ஐடியா. இது வந்து ஸ்டாண்டர்ட் லெபார்ட்டரி மெத்தட். பிப்பட் மெத்தட்ன்றது ஸ்டாண்டர்ட் லெபார்ட்டரி, இது வந்து வெரி அக்யூரேட்டு. சாம்பிளிங் டெப்த்து, இது வந்து வரிசையாக ஒரு ஆர்டர் வரும், 10, 20, 2. இது எப்படின்னா சாம்பிளிங், இது உள்ளே வச்சு சாம்பிள் எடுப்போமா, இது உள்ளே வச்சு தான் பிப்பட்டை வந்து எடுப்போம் சாம்பிள். அப்போ எவ்வளோ சென்டிமீட்டரில் வச்சு எடுக்கணும்னா 10 சென்டிமீட்டரை வச்சு எடுக்கணும். அதான் எஃபெக்டிவ் டெப்த்து, 10 சென்டிமீட்டர் வச்சு எடுக்கணும். டியூரேஷன் ஆஃப் சாம்பிளிங், எடுத்தோடனே நம்ம அந்த இதில் கெமிஸ்ட்ரி லேபில் உரிகிற மாதிரி டக்குன்னு எடுத்து உறிஞ்சிடக்கூடாது. நம்ம வாட்டில் பொறுமையாக தான் சாம்பிள் எடுக்கணும். 20 செகண்ட் எடுக்கணும் சாம்பிளே, பொறுமையாக, அவ்வளோ பொறுமையாக எடுக்கணும். 10 செகண்டில் 10 சென்டிமீட்டரில் சாம்பிளிங் டெப்த் எடுக்கணும். 20 செகண்ட் பொறுமையாக சாம்பிளை வந்து எடுக்கணும் டியூரேஷனை. அதுக்கு அடுத்து என்னென்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு சாம்பிள் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு சாம்பிளிங் should be taken after 2 minutes of the commencement of sedimentation. இந்த 3 வேல்யூ முக்கியம். 10, 20, 2 நிமிஷம். 10 சென்டிமீட்டரு, 20 செகண்டு, 2 மினிட்ஸ். சாம்பிள்னா என்ன சாம்பிள்? அது அந்த டிஸ்க்ளோசிங் ஏஜென்ட்டா? நம்ம கலந்து வச்சுருப்போம்ல. இப்போ இது வந்து தண்ணியில் கலந்து வச்சுருப்போமா பார்ட்டிகள் எடுத்து, அந்த பார்ட்டிகளோட ஒரு பீக்கரில் இதை ஊற்றி வச்சுருந்தோம்னா இது வந்து ஒரு அளவு இருக்கும். கரெக்டாக ஒரு 10 சென்டிமீட்டரை எடுத்து பிப்பட் எடுத்து நம்ம வந்து, ஆனால் நம்ம டேரெக்டாக நம்ம இந்த தண்ணியை எடுக்கிற மாதிரி பிப்பட்டில் வாயில் வச்சு உறிஞ்சி தான் எடுப்பாங்களா இல்லை என்னன்றது தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். என்னது புரியலையே. பார்ட்டிகல் சைஸ் கம்மி தான்ப்பா, பிப்பட்லேயே உறிஞ்சு தான் எடுப்பாங்க. அதான் பிப்பட்டில் தான் எடுப்பாங்களா. இந்த 10 சென்டிமீட்டர் அது என்னது?
அதான்டா சாம்பிள் வந்து நம்ம மேலாப்பில் இருக்கக்கூடிய மேலே உள்ள லேயரில் எடுத்துடக்கூடாது. மேலே எந்த பார்ட்டிகளுமே இல்லாமல் இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம வாட்டில் வெறும் தண்ணியை மட்டும் உறிஞ்சி போயிடும்ல. அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கீழே இறக்கி தான் உள்ளே இறக்கி தான் எடுக்கணும். அது எவ்வளோ உள்ளே இறக்கி எடுக்கணும்னா 10 சென்டிமீட்டர் உள்ளே டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் எடுப்பாங்க. இந்த இடத்துல இருந்து உறிஞ்சி எடுத்துருவாங்க. டியூரேஷன் ஆஃப் சாம்பிள் 20 செகண்ட்றது 20 செகண்ட் உரியணுமா? ஆமாம், அவ்வளோ பொறுமையாக எடுக்கணுன்றாங்க. பொறுமையாக எடுக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாக இது பண்ணி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி ஆகாமல் மெதுவாக தான் உரியணும். அதுக்கடுத்து வந்து ஒரு சாம்பிள் எடுத்துட்டோம்னா இதுக்கு அடுத்தது வந்து 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் சாம்பிள் எடுக்கணும். அடுத்த இது இப்போ ரீடிங்கை நோட் பண்ணுவோமா? என்ன ரீடிங்ட்டு சக்ஸஸிவ் ரீடிங்ஸ் வந்து 4 மினிட்ஸு, 8 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, 30 மினிட்ஸு அப்படின்னு எடுக்கணும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், 24 மணி நேரத்துக்கு வரிசையாக வந்து ரீடிங் எடுத்துக்கிட்டே போகணும். அப்படி தான் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அடுத்து இட் இஸ் வெரி டெலிகேட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபார் அ குயிக் அனாலிசிஸ். குயிக்கே எவ்வளோ நேரம் ஆகுதா? ஆஃப் பர்டிகுலர் சாயில் இந்த ஹைட்ரோமீட்டர். ஓகே ஹைட்ரோமீட்டர் குயிக்காக வேணும்னா ஹைட்ரோமீட்டருக்கு மெத்தடுக்கு போயிடலாம். இன்னும் வந்து அக்யூரேட்டாக வேணும், இன்னும் வந்து ஆனால் சீக்கிரமாகவே முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஹைட்ரோமீட்டருக்கு போகலாம். ஆனால் ரெண்டுமே வந்து அக்யூரேட் தான். இது ரெண்டில் எது அக்யூரேட்னு கேட்டாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது. ரெண்டுமே அக்யூரேட் தான். இதை கம்பேர் பண்ணும்போது டைமை கம்பேர் பண்ணும்போது இவன் தான் பெஸ்ட்டு. கம்மியான டயத்துலேயே பண்ணிடலாம் ஹைட்ரோமீட்டர் மெத்தடு. பிப்பட் வந்து லேட் ஆகும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பின்னாடி. இது வந்து எப்படின்னா ஹைட்ரோமீட்டர் மெத்தடு எப்படின்னா இந்த பாலோட டென்சிட்டி வந்து உள்ளே முங்குதா இல்லை மேலே மிதக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை உள்ளே தூக்கி போடுவாங்க இல்லை, அது மாதிரி தான் அது. அதை உள்ளே தூக்கி போட்டோம்னா இது ஒரு கரெக்டாக ஒரு இடத்துல வந்து மிதக்கும். அந்த மிதக்கிற பாயிண்ட்டை வந்து பிடிச்சோம்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதோட ரீடிங்கு. அந்த ரீடிங்கை வச்சு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிச்சிடலாம். யூஸ்டு டு மெஷர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விட். இப்போ வெயிட் ஆஃப் சாலிடை இங்கே மெஷர் பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விடை இங்கே மெஷர் பண்ணுறோம். சரி, இதெல்லாம் மெஷர் பண்ணுறது சரி. இப்போ நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்? இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம படிக்கிறது சீவ் அனலைஸ். செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வெயிட் ஆஃப் சாலிடும் இதுவும் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறேன்? வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான்ப்பா செடிமெண்ட் சீக்கிரமாக நடக்கும். கிராவிட்டியால தானே எல்லாமே முடியுது. ஓகே, அந்த வெயிட்டை கம்பேர் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக செடிமெண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாமோ? ஆமாம், வெயிட்டாக இருக்கிறது சீக்கிரமாக செடிமெண்ட் ஆகிடும். இதெல்லாம் வெயிட் கம்மியாக இருக்கோ அதுக்கு மேலே மேலே லேயராக ஃபார்ம் ஆகும். ஓகே அப்போ இது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே பின்னாடி எழுதியிருக்கேன் ப்ரோ. இந்த எழுதியிருக்கேன். யூசிங் ஹைட்ரோமீட்டர் ரீடிங் we can find diameter, particle size and percentage of soil finer than this dia can be calculated. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவோட எந்த வேல்யூ வந்து ஃபைனராக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபைனராக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாமா. அதுக்கப்புறம் அதோட பார்ட்டிகளோட டயாமீட்டரை வந்து கண்டுபிடிச்சிக்கலாமா. இதுக்கு வந்து ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். இப்போ நம்ம கோடு புக் மாதிரி இந்த வேல்யூக்கு ஏதாவது ஒரு டப்பா கொடுத்துருப்பேன். அந்த டப்பாவில் போய் இங்கே கிடைக்கிற வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு ஏற்ற பார்ட்டிகல் சைஸு அதோட எந்த பெர்சன்டேஜ் ஃபைனராக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் போல். அதனால் அப்போ கரெக்டாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது வெயிட் ஆஃப் சாலிடை பொறுத்து நம்மளோட செடிமெண்டேஷன் இருக்க போது. அதனால் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ், வெயிட் ஆஃப் சாலிடை கண்டுபிடிக்கிறதுக்கு அது அனாலிசிஸ் பேர் என்ன? பிப்பட் மெத்தடு. இது ஹைட்ரோமீட்டர் மெத்தடு. ஹைட்ரோமீட்டர் மெத்தடுன்றது உள்ள ஒரு டெஸ்ட் டியூப் சைஸுக்கு கீழே வந்து ஒரு பல்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த டிப்பில் என்னமோ இருக்குன்னு சொல்லுவாங்க, மெர்க்குரியா அதோ இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்டர் ஆஃப் பல்பு. இது வந்து ஸ்டெம்மு. ரைட் சைடு இருக்க எல்லாமே வந்து என்னென்னா ஹைட்ரோமீட்டர் ரீடிங்கு, லெஃப்ட் சைடு இருக்கிறது என்னென்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இப்போ மேட்ரு என்னென்னா
இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இந்த ரைட் சைடில் இருக்க எப்படி வந்திருக்கும்னா, நம்ம கிடைக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹைட்ரோமீட்டர் ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலான்னு பார்த்தா, அப்சர்வ்டு வேல்யூ -1 × 1000. இதில் அப்சர்வ்டு வேல்யூன்றது இந்த லெஃப்ட் சைடு தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த லெஃப்ட் சைடில் தான் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம எடுத்திருப்போம். இப்போ 1.030 1.030 -1 × 1000 இதில் போட்டோம்னா நம்ம ஹைட்ரோமீட்டர் ரீடிங் கிடைக்கும். 1.030ல் 1 போச்சுன்னா என்ன வரும்? 0.030 × 1000 × 1000 போட்டால் என்ன ஆகும்? இந்த 3க்கு இந்த பக்கம் வந்துருமா? அப்போ 13 வந்துடும். அந்த 30 இங்கே வந்துருச்சா? அதுதான் இப்போ லெஃப்ட் சைடு இருக்க ரீடிங்கை வச்சு தான் இந்த ரைட் சைடு வேல்யூவை நம்மளாம் எழுதியிருக்கோன்றது தெரிஞ்சுக்கணும். இதே தான் இங்கேயும் இங்கே மட்டும் மைனஸில் வரும். அப்போ ஹைட்ரோமீட்டர் ரீடிங் வந்து -5லேருந்து +30 வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். இது எப்படி வந்துச்சுன்னா இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வச்சு தான் வந்துச்சு. இந்த வேல்யூ நம்ம மனப்பாடம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கணும். அதாவது ரேஞ்சை சொல்கிறேன். 0.995லேருந்து 1.030 இது வரைக்கும் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். இதுதான் முக்கியம். ஏயில் கேட்ட கொஸ்டின் 0.995 to 1.030 தான் வந்து நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அடுத்து இதுவும் பார்த்து வச்சுங்க. அப்சர்வ்டு வேல்யூலேருந்து 1 கழிச்சு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஹைட்ரோமீட்டர் ரீடிங் கிடச்சிரும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உள்ளே தூக்கி போட்டோம்னா லைட்டாக ஒரு இடத்துல நிற்கும். கொஞ்சம் டைம் ஆக அதில் இருக்க பார்ட்டிகளை பொறுத்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஒரு டயத்துக்கு அப்புறம் அப்படியே ஃபுல்லாகவே செட்டில் ஆயிரும் கீழே வரைக்கும். T1 T2 T3 T4 டைம் ஆக இந்த ஹைட் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும் இன்க்ரீஸ் ஆகி. ரியான் மைக்கு இது பண்ணு, ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணு. ப்ரோ நீங்கள் இது ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. எஃபெக்டிவ் டெப்த்து ஹெச்இன்றது என்னன்னா சாம்பிளிங் டெப்த்து இல்லைன்னா எஃபெக்டிவ் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னா, நம்ம ஹைட்ரோமீட்டர் ரீடிங் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஏன்னா ஹைட்ரோமீட்டர் ரீடிங் அதிகமாக என்ன நடக்குது? நம்மளோட ஹைட் வந்து கம்மியாகுது. எப்படின்னா இந்த இருக்கா, ஹைட்ரோமீட்டர் ரீடிங் அதிகமாகுதுன்னு என்ன அர்த்தம்? இன்னும் நல்லா உள்ள முங்குதுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா இன்க்ரீஸ் தானே ஆகுது. முங்குது. ஓகே உள்ள உள்ள நல்லா முங்குச்சுன்னா, இது வரைக்கும் முங்கிருச்சுன்னா மிச்சம் மேலே எவ்வளோ இருக்கும்? -5 தானே மேலே இருக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, உள்ளே அதிகமாக போக நம்மளோட ஹைட்ரோமீட்டர் வேல்யூ என்ன ஆகுது? கம்மியாகுது. அதுதான் அதிகமாக உள்ளே போயிடுச்சுன்னா கம்மியாகுது. சப்போஸ் அதிகமாக உள்ளே போகாமல் கம்மியாக தான் உள்ளே போயிருக்கு, இவ்வளோ வரைக்கும் தான் உள்ளே போயிருக்கு அப்படின்னா இந்த வேல்யூ என்னது? 30லே நின்றுடும். அப்போ கம்மியாக உள்ளே போயிருந்துச்சுன்னா வேல்யூ அதிகமாக இருக்கும், அதிகமாக உள்ளே போயிருந்துச்சுன்னா வேல்யூ கம்மியாயிரும். ஹைட்ரோமீட்டர் ரீடிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதுக்கப்புறம் இந்த உள்ளே போட்டோன்னே இந்த ஹைட்ரோமீட்டரை நம்மளோட சாயிலோட உள்ளே போட்டோன்னே நம்ம ரீடிங் எடுத்துருந்தோம்னா எடுக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இது வரைக்கும் 4 டேட்டா படித்து வச்சுருக்கோம். டென் சென்டிமீட்டரில் சாம்பிளிங் டெப்த் எடுக்கணும். அங்கே பிப்பட் மெத்தடில் 20 செகண்ட்ஸ் பொறுமையாக எடுக்கணும். 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் எடுக்கணும் பார்த்தோம். அந்த வரிசையில் இது ஒரு டேட்டா இப்போ ஆட் ஆகிருக்கு. 30 செகண்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரீடிங்கை எடுக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து த ரீடிங் கரஸ்பாண்டிங் டு அப்பர் மினிஸ்கஸ். நம்மளோட இது வந்து தண்ணியை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகாது. அந்த டியூப்பில் எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஒரு டியூபுக்குள்ளே தண்ணி இருந்துச்சுனாலே நார்மலாகவே இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் இந்த டாப் லேயரில் என்ன ரீடிங் இருக்கோ இந்த டாப் லேயரில் இருக்க ரீடிங்கை தான் எடுக்கணும். இங்கே பாட்டம் லேயரில் இருக்கிறத எந்த பக்கமும் எடுத்துடக்கூடாது. அதனால் அப்பர் மினிஸ்கஸில் என்ன வேல்யூ கிடைக்குதோ, மேலே இருக்க வேல்யூ என்னவா இருக்கோ அதுதான் நம்மளோட ரீடிங்காக எடுக்கணும்.
ஈக்குவலி அக்யூரேட் வென் கம்பேர்ட் டு பிப்பட் மெத்தட் அதான் போட்டிருக்கோமா. பிப்பட் மெத்தட் என்ன அக்யூரேசி வருதோ அதே அக்யூரேசி தான் இதுவும். அதனால் ரெண்டில் எது மோஸ்ட் அக்யூரேட்னு கேட்டால் தெரியாது. அந்த ஆன்சர் ஒன்று கொடுத்தேன்னா ஒன்றுமே நம்மளால் ஒன்றுமே பண்ண. ஒன்லி மெத்தட் ஆஃப் டேக்கிங் அப்சர்வேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அதான் அப்சர்வேஷன் எடுக்கிற விதம் தான் வேறையே தவிர வேல்யூ எல்லாமே ஒன்று தான். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ். ஹச்சின்றது எஃபெக்டிவ் டெப்த் இல்லைன்னா சாம்பிளிங் டெப்த் தான். இந்த இது எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் புரியலை. இது என்னன்னா ஃபஸ்ட்டு ஏ டேஸாக இருந்தது, இல்லை ஃபஸ்ட்டு ஏவாக இருந்தது ஏ டேஸாக வந்து மாறி இருக்கு. உள்ளே போடும்போது ஏவாக இருந்தது, கொஞ்ச நேரம் கழித்து மேலே எந்திரிச்சு ஏ டேஸாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்போம். ஆனால் இது எனக்கு அப்பயே புரியலை. டேரெக்டாக இதுதான் படித்தேன், கரெக்ஷன் தான் படித்தேன். இதில் என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியல. சொல்கிறேன், கரெக்ஷன் சொல்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேட்பாங்க. மினிஸ்கஸ் கரெக்ஷன் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா சென்னை எழுதி மறந்துட்டேன். மினிஸ்கஸ் கரெக்ட். பார்க்கவே இல்லையே, நேற்று பார்த்தேன், ஒன்றும் தெரியலையே. ம் 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 வரேன். ஓகே, புரிஞ்சு போச்சு. இப்போ ஹைட்ரோமீட்டர் ரீடிங் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு? டாப் டு பாட்டம்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அந்த ஹைட்ரோமீட்டரில் ரைட் சைடில் ஹைட்ரோமீட்டர் ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குன்னு பார்த்தோமா. இப்போ நம்ம கிடைக்கிற வேல்யூ என்ன கிடைக்கும்னா, மினிஸ்கஸ் வந்து லோயர் மினிஸ்கஸ் ஒரு வேல்யூ இருக்குது, அப்பர் மினிஸ்கஸ் ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம கிடைக்கிற வேல்யூ என்ன கிடைக்கும்னா, இந்த மேலே இருக்க லேயரில் என்ன வேல்யூ இருக்கோ, இந்த டாப்பில் எது ஒட்டுதோ இந்த டாப்பில் ஒட்டுற வேல்யூ கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்னா, இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் பண்ண ஒரு வேல்யூ நமக்கு வேணும். இந்த ஆவரேஜ் பண்ண வேல்யூக்காண்டி என்ன பண்ணுறோம்னா, இப்போ மேலே இருக்க வேல்யூ நமக்கு தேவையில்லை, இந்த ஆவரேஜ் வேல்யூ நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம வந்து முன்னாடி என்ன பார்த்தோம், அப்பர் மினிஸ்கஸ் தான் நம்ம எடுக்கணும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து கரெக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த கீழே இந்த வேல்யூ தான் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வேல்யூ வேணாம், கீழே இருக்க வேல்யூ தான் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே கம்பேர் பண்ணும்போது கீழே வேல்யூ பெருசாக இருக்கா, அப்போ இதை இங்கேருந்து இங்கே கூட்டினா தான் ப்ளஸ் பண்ணால் தான் இந்த பெரிய வேல்யூ வரும். அப்போ கரெக்ஷன் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த இடம் ரீடிங் வேணாம், இதுக்கு கீழே இருக்க ரீடிங் தான் வேணும் அப்படின்னா கரெக்ஷனை வந்து ப்ளஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து
அடுத்த வேல்யூ நமக்கு கிடைக்கும், பெரிய வேல்யூ கிடைக்கும். அதனால தான் அந்த மினிஸ்கஸ் கரெக்ஷன் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்குது. இது நெகட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது வந்து டெம்பரேச்சர் கரெக்ஷன். டெம்பரேச்சர் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். எப்போ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா கரெக்ஷன் பாசிட்டிவ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் டேரெக்டாக. 27க்கு மேலே போயிடுச்சுன்னா பாசிட்டிவ், 27 கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ். அடுத்து டிஸ்பர்சன் ஏஜென்ட் கரெக்ஷன் வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ். எப்படின்றது தெரியல, இது ஞாபகம் தான் வச்சுக்கணும். அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ப்ளஸ் ஒன்று இருக்குது, மைனஸ் ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று இருக்குது. மொத்தம் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 3 வேல்யூ இருக்குது. எது எப்பயுமே பாசிட்டிவாக இருக்க போகுது? மினிஸ்கஸ் கரெக்ஷன் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. டிஸ்பர்சன் ஏஜென்ட் கரெக்ஷன் எப்பயுமே நெகட்டிவாக தான் இருக்க போகுது. டெம்பரேச்சர் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். 2 மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வேல்யூ வச்சு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி சும்மா வைங்களேன் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்சர்வ் ரீடிங்கு. இந்த ரீடிங்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், கூட்டி குறைச்சி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம ஃபவுண்டேஷனில் பார்த்துருப்போம் 15 ப்ளோ வரைக்கும் ஃபுல்லாக எடுக்கணும், அதுக்கு மேலே போகிற ப்ளோவெல்லாம் பாதி தான் எடுக்கணும். அதெல்லாம் என்ன கரெக்ஷன். நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணும்போது நிறையா அசம்ஷன் பேஸ் பண்ணி எடுத்திருப்போம். அதனால் சில வேல்யூலாம் தப்பாக கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த கரெக்ஷன்லாம் உள்ளே வருது. இப்போ கூட்டினோம்னா சில வேல்யூ வந்து சில வேல்யூ இந்த இடத்துல கூட போகுது, சில வேல்யூ குறைய போகுது. இந்த வேல்யூ குறையலாம் இல்லைன்னா கூடலாம். அதனால் வந்து இந்த மொத்த வேல்யூவே மாறலாம். மொத்த வேல்யூ மாறுறதுனால நம்ம மொத்த ஐடியாவே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த கரெக்ஷனை உள்ள இன்வால்வ் பண்ணுறோம். மினிஸ்கஸ் கரெக்ஷன் பாசிட்டிவ், டெம்பரேச்சர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், டிஸ்பர்சன் ஆல்வேஸ் நெகட்டிவ். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணிடுறாங்க. இந்த 3ஐயும் சேர்த்து கம்பைன் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸில் வரலாம். ஒன்று மொத்தமாக கூடும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று குறையும். இதை சேர்த்து ஒரே வேல்யூ ஆக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம அப்சர்வ்டு ஒரு ரீடிங் எடுத்தோம்னா நம்ம ஹைட்ரோமீட்டரை உள்ளே தூக்கி போடுறோம், ஒரு வேல்யூ கிடைக்க போகுது, ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. இந்த வேல்யூவில் ஒன்று ஏதோ ஒரு வேல்யூ, இந்த சைடு ஏதோ ஒரு வேல்யூ ஒன்று கூட்ட போகிறோம், இல்லைனா மைனஸ் பண்ண போகிறோம். ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். கூட்டுறது மைனஸ் பண்ணுறது எதை பொறுத்து இருக்குன்னா இதை பொறுத்து இருக்கு. அதனால தான் இது என்ன எழுதி வச்சுருக்கோம்னா கம்பைன்டு கரெக்ஷனுக்கு உள்ளே என்னென்ன எழுதி வச்சுருக்கோம், மினிஸ்கஸு, டெம்பரேச்சரு, டிஸ்பர்சன் ஏஜென்ட்டு வச்சுருக்கோம். ஒரு தடவை எழுதுறதுக்கு கடுப்பாக இருக்குன்றதுனால ஒரு பேரை எழுதி வச்சுருக்கேன். இதை தான் நான் சொன்னேன். இந்த ஹைட்ரோமீட்டர் ரீடிங்கை வச்சு பார்ட்டிகளோட சைஸை கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் சாயில் ஃபைனர் தென் திஸ் டயா. இந்த டயாவோட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சாயில் வந்து ஃபைனராக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த RH. அப்போ கம்பேரிசன் பார்த்துருவோம். பிப்பட் மெத்தடு, ஹைட்ரோமீட்டர் மெத்தடு. ஆ 10 சென்டிமீட்டர் சாம்பிளிங் டெப்த்து, 10 சென்டிமீட்டர், 20 செகண்ட்ஸு. சாம்பிளிங் டியூரேஷன் வந்து 20 செகண்ட்ஸு, 2 மினிட்ஸு. ஒரு சாம்பிள்லேருந்து இன்னொரு சாம்பிள் எடுக்கிறதுக்கு மினிமம் 2 மினிட்ஸாவது பார்த்துக்கணும். அதுக்கடுத்து சக்ஸஸிவ் ரீடிங்கை வரிசையாக நோட் பண்ணிக்கிட்டே போவாங்க. இது வந்து டிலே ரொம்ப லேட் ஆகும். இந்த பிப்பட் மெத்தட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேட் ஆகும். இதோட முக்கியமான வேலை என்னென்னா வெயிட் ஆஃப் சாலிடை கண்டுபிடிக்கிறது தான் இதோட மெயின் ஐடியாவே. இவனோட மெயின் ஐடியாவே என்ன, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிடை வச்சு அதோட சைஸையும் டயமீட்ரு அதோட பர்சன்டேஜ் ஃபைனர்லாம் கண்டுபிடிச்சிக்கணும். இதில் மனப்பாடம் பண்ண வேண்டிய வேல்யூ இதுதான். அதே மாதிரி இங்கே மனப்பாடம் பண்ண வேல்யூ என்னென்னா 0.995லேருந்து 1.030. இது டாப்பில் இருக்கும், இது பாட்டமில் இருக்கும். ஹைட்ரோமீட்டர் ரீடிங் -1. ஹைட்ரோமீட்டர் ரீடிங் கண்டுபிடிக்கணும்னா அப்சர்வ்டு வேல்யூ -1 × 1000 அதை போட்டால் அந்த வேல்யூ கிடச்சி போயிடும். வேறு என்ன படிக்கணும்? ஹைட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து 2078 செல்சியஸாக இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான். அதுக்கப்புறம் கரெக்ஷன் தான் முக்கியம். பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், மினிஸ்கஸு, டிஸ்பர்சனு, டெம்பரேச்சரு, அவ்வளோதான். இது 2 தான் ஐடியா. வெயிட் ஆஃப் சாலிட், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இதோட வந்துட்டு முடிஞ்ச தியரி ஆஃப் செடிமெண்டேஷன்
அடுத்து நாளைக்கு பார்ப்போமா? கடை கிளம்புறேன் நான். ரைட்டு.